நியூஸ் தமிழ் கழுகு. பாஜக கூட்டணிக்கு விஜய் நோ சொல்லிட்டாராம். ஆனா அதிமுக கூட்டணி தொடர்பான முன்னெடுப்ப விஜய் இன்னும் நிராகரிக்கலங்கிறாங்க. விஜய பாஜக கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதுல அமித்ஷா ஆர்வமா இருக்காருங்கிறாங்க. ஆனா விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள வர்றதா இருந்தா 3 வாரத்துக்குள்ள முடிவு சொல்லணுங்கிற கண்டிஷனும் அமித்ஷா தரப்புல போடப்பட்டதா சொல்றாங்க. சமீபத்துல சென்னைக்கு வந்த பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பைஜெயந்த் பாண்டா விஜய் கூட ரகசிய சந்திப்பு நடத்தினதா பாஜக வட்டாரத்துல உறுதிப்படுத்துறாங்க. அந்த சந்திப்புல விஜய் பாஜக கூட்டணிக்கு பிடிகொடுத்து பேசலங்கிறாங்க. கிட்டத்தட்ட பாஜக பக்கம் தான் வர்றது சாத்தியம் இல்லாததுன்னு பாண்டா கிட்ட விஜய் சொன்னதா தமிழக பாஜக வட்டாரங்கள்ல பேசிக்கிறாங்க. பாண்டாவும் அமித்ஷா கிட்ட விஜய நாம நம்ப வேண்டாம், இருக்கிற கூட்டணியை வலுப்படுத்தலாம்னு தன்னோட தமிழ்நாட்டு பயணத்தை பத்தி ரிப்போர்ட் கொடுத்திருக்காராம். ஆனா எடப்பாடி தரப்பு கிட்ட விஜய் இன்னும் நட்போட தான் இருக்காராம். பாஜக இல்லாத அதிமுக கூட்டணியில விஜய் சேர்றதுல சிக்கல் இல்லன்னு விஜய் தரப்பு நினைக்கிறான். ஆனா அந்த கூட்டணியில விஜய்க்கு என்ன முக்கியத்துவம், எவ்வளவு சீட்டு, எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளரா அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்த ஆலோசனைகள்ல முடிவாக வேண்டிய விஷயம்னு விஜய் சொல்லிட்டு தான் சொல்றாங்க. ஆனா பாஜக இல்லாம விஜய் கூட அதிமுக போனா பாமக தேமுதிகன்னு எல்லா கட்சிகளும் விஜய் பக்கம் போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிற பாஜக அதிமுக விஜய் கூட்டணிய விரும்பலங்கிறாங்க. அப்படி ஒரு கூட்டணி அமையவும் அமித்ஷா விரும்பலங்கிறாங்க. அதனாலதான் சட்டமன்றத்துல விஜய் கூட கூட்டணி வைக்கத்தான் அதிமுக அவருக்கு ஆதரவா பேசுதுன்னு முதல்வர் சொல்ல, முதல்வர் பேசினது உள்நோக்கம் கற்பிக்கும் செயல்னோ அவர் பேசினத அவை குறிப்பிலிருந்து எடுக்கணும்னு பேசினதா சொல்றாங்க. நியூஸ் தமிழ் கழுகு.